மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேரு 1000 ஜென்மங்கள். ஹாரர் பிலிம். சுந்தர் சிக்கு இந்த படம் தான் அரண்மனை எடுக்க இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் போல. ரஜினிகாந்த் மெயின் ரோல்ல நடிச்சிருப்பாரு. முதல்ல எடுத்தோன்னு ஒரு கோயில காமிப்பாங்க. கோயில லதா வேண்டிட்டு வருவாங்க. வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே விஜயகுமாருக்கு நெத்தியில விபூதி வச்சுட்டு ஃபாரின்ல வர அண்ணன் நல்லபடியா வரணும்னு தான் நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். நீங்க போய் ஏர்போர்ட்ல அண்ணன் ரிசீவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணனும் வந்துருவாரு. ஃபாரின்ல இருந்து வந்த அண்ணன் டாக்டர் ரஜினிகாந்துக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க லதா. இதுதான் எங்க ஆன்டி அங்கிள்னு சொல்லிட்டு விஜயகுமார் ரஜினிகாந்த் கிட்ட மனோராமையும் விகேஆரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ரஜினிக்கு பிடித்த இட்லி பொடியை பரிமாறுவாங்க லதா. அப்போ எஸ்டேட்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வரும், ஏதோ பிரச்சனைன்னு. விஜயகுமார் மட்டும் இல்ல, நாங்களும் வரவங்க கூட எல்லாருமே ஹோல் ஃபேமிலியுமே எஸ்டேட்டுக்கு போகும். எஸ்டேட்ல இருக்கிற பங்களால எல்லாரும் தங்க போவாங்க. அங்க சுழிராஜன் இருப்பாரு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இயற்கை வளத்தை அழகா ரசிச்சுட்டு இருக்கும் போது அங்க விஜயகுமார் சொல்வாரு, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு வரலாம், அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பிளேஸ்ன்னு சொல்லுவாரு. எல்லாருமே பங்களால அவங்களுடைய ரூமுக்குள்ள போய் செட்டில் ஆயிடுவாங்க. எஸ்டேட்ல சங்கிலி முருகன் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பாரு. விஜயகுமார் மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு முடியாதுன்னு சொன்னோன்னே சங்கிலி முருகனை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. லதா அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு கூட்டு போவாங்க. அப்ப அங்க ஒரு ஒத்த மரம் இருக்கும். அங்க போன்னு நினைப்பாங்க. விஜயகுமாருக்கு அதை பார்த்தோன்னே ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறிடும். அப்புறம் அங்க ஒரு நீர் வீழ்ச்சி அழகா இருக்கும். அதை பார்க்க லதா போவாங்க. அங்க போயிட்டு தண்ணியில காலை பதிச்சு கொஞ்சம் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு சல் 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 சவுண்ட் கேட்கும். தண்ணியில பார்த்தா எலும்பு கூடு தெரியும். அப்புறமா வெள்ளையா ஒரு உருவம் தெரியும். அதை பார்த்தோன்னா பயங்கரமா பயந்துட்டு அலறி அடிச்சுட்டு போய் விஜயகுமார்ட்ட அங்க ஏதோ தெரியுதுன்னு சொல்லுவாங்க. விஜயகுமார் சொல்வாரு, அப்படின்னு ஒண்ணு இல்லையே, அங்க பாரு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒண்ணு. லதா சரி ஏதோ பிரம்ம போல இருக்குன்னு திரும்பியும் போயிட்டு தண்ணியில போயிட்டு அதே மாதிரி காலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது திரும்பியும் சல் 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 சவுண்ட் கேட்கும். அதை பார்த்து மிரண்டு போய் திரும்பி பார்த்தா அங்க திரும்பவும் அந்த வெள்ளை உருவம் அவங்களை ரொம்ப பயன்படுத்தும். வீட்டுக்கு வளரி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுல சோஃபால உட்காருவாங்க. அங்க எதிர்ப்பால உட்காந்துருக்க ஹஸ்பண்ட் பக்கத்துல அந்த வெள்ளை உருவம் தெரியும். சரி நீ ரொம்ப பயந்துட்ட, நீ போய் ரெஸ்ட் எடுன்ட்டு அவர் மாடிக்கு போக சொல்வாரு. மாடிக்கு போனோம்னா அந்த ரூம் ஃபுல்லா அவங்களுக்கு ரொம்ப அமானுஷமா தெரியும். தாப்பால் கூட கொஞ்சம் ஆடும். அந்த டைம்ல திரும்பியும் அவங்க திறந்து பார்ப்பாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. திரும்பியும் தாப்பால் ஆடும். பார்த்தா விஜயகுமார் உள்ள வந்துருவாரு. நான் குளிக்க போறேன், நீ ட்ரெஸ் எடுத்து வைன்னு சொல்லுவாரு. உள்ள போய் குளிக்கும் போது டவல் கேட்பாரு. திரும்பியும் சல் சல் சவுண்ட் கேட்கும். டவல் அப்படியே தண்ணியா அந்தரங்கத்துல அப்படியே பறந்து போவதையும் அவங்க பார்ப்பாங்க. பயந்து போயிடுவாங்க. அப்புறம் அவங்க நைட் தூங்கும் போது அதே மாதிரி அந்த சவுண்ட் கேட்கும். அதாவது சல்சல் சவுண்ட் கேட்டு ஒரு பாட்டும் கேட்கும். அதை பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சுட்டு உட்காருவாங்க. அந்த டைம் விஜயகுமார் என்ன சவுண்ட், யார் போறது என்னன்னு கேட்டுட்டு போய் பார்ப்பாரு. பார்த்தா கருப்பா ஒரு உருவம் தெரியும். பின்னாடியே போவாரு. பின்னாடி போனா அங்க விகேஆர் தான் ஒரு துணியை மாதிரி போட்டுட்டு கண்டுபிடிக்கணும். சுழிராஜன் யாரோ ஒரு பொண்ணை ஆம்பளை வேஷத்துல அங்க தங்க வச்சிருக்கத கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு அவங்கள திட்டிடுவாங்க. திரும்பி ஒண்ணுமே இல்ல பாரு, இப்படிதான் நடக்குது, நீ ஏன் பயப்படுறன்னு கேட்டு அவங்க அண்ணனையும் கூப்பிட்டுட்டு என்னவோ பயந்துருக்காங்க, ஜுரம் வேற அடிக்குதுன்னு சொன்னோன்னா அவங்க அண்ணன் மாத்திரை கொடுப்பாங்க. திரும்பி ஏதோ அள்ளு சத்தம் கேட்டு அங்க இருந்து படிக்கட்டுல உருண்டு விழுந்துடுவாங்க. ரஜினிகாந்த் எல்லாரும் கொண்டு போயிட்டு அவங்கள பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு ரஜினிகாந்த் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடுவாரு. கதவை சாத்திடுவாங்க. பார்த்தா லதா பாப்பாங்க கண்ணு திறந்து. அப்ப வெள்ளையா ஒரு உருவம் வரும். மெல்லமா உங்க கிட்ட வரும். அப்ப அவங்க வேணாம் வேணாம் வராத என்னை விட்டுட்டு அப்படி அவங்க கத்துவாங்க அப்படி. அப்பானா அந்த வெள்ளை உருவம் அப்படியே அவங்க மேல அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே போயிடும். அப்படியே அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியமாயிடும். லதாவுக்கு பேய் பிடிச்சிக்கும். அந்த பேர் ராதான்ற பேய். அப்போ விஜயகுமார் இவங்க மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கேட்டு உள்ள வரும்போது லதாயும் உட்காந்து அவரை கட்டி பிடிச்சிப்பாங்க. ரவின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணுதோ அதே மாதிரி லதாவும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வெளியே பார்க்கும்போது அங்க இருக்க நாயெல்லாம் அவங்கள பயங்கரமா குலைக்கும்.
அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் ஹண்டிங் பண்ணிட்டே இருப்பாரு. வேட்டையாடிட்டே அந்த துப்பாக்கி முனையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து லதா நடந்து எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. எங்க இவங்க போறாங்க எஸ்டேட் பக்கம்ன்ட்டு பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. அப்ப லதா ஒருத்தங்க வீட்டுக்குள்ள போவாங்க. அங்க புஷ்பலா அத்தா இருப்பாங்க. அவங்கள பார்த்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு நீ யாருமான்னு கேட்டா, நான் தாம்மா உன் பொண்ணு, செத்து போன பொண்ணு ராதா. இது ரவியோடைய மனைவி. அவங்க உடம்புக்குள்ள நான் இருக்கேன். இன்னும் ஒரு 5 நாள் நான் வந்து எப்படியாச்சும் அமாவாசைக்கு 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நானும் ரவி ஒன்னா சேர்ந்துட்டோம்னா இந்த உடம்புலயே நான் தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். ரஜினிகாந்த் வந்து பின்னாடி இருந்து அவர் வந்து கதைக்கு பின்னாடி இருந்து அவர் கேட்டே இருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் ஏதோ காதுல சொல்லுவாங்க, இவருக்கு புரியாது, அவரால் கேட்க முடியாது. லதா அப்புறம் வெளியே வந்துருவாங்க. ரஜினிகாந்த் வந்து குழப்பத்தோட என்ன பண்ணுவாரு, என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட் கோபாலகிருஷ்ணனை போய் பார்ப்பாரு. இதை பத்தி சொல்லும் போது கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு, ஆமா ஆவிகள்லாம் இருக்கு, ஆவிகன்றது உண்மைதான், இது எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கலாம் சொல்லுவாரு. நீ போய் அதை எப்படியாச்சும் தடுக்க பாரு, இல்லை அது வந்து மெஸ்மரைஸ் பண்ணி கூட்டிட்டு போற சக்தி இருக்கு, உன் தங்கச்சி ஆவி அதை அடிமைப்படுத்திருக்குன்னு சொல்வாரு. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவாரு, விஜயகுமார் எஸ்டேட்ல ஏதோ நெருப்பு பத்திக்குச்சு, ஃபோன் வந்துச்சின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. அங்கேயே அவரை அப்படியே நாசுக்கா தங்க வச்சிடுவாரு. செகண்ட் டே எப்படியாச்சும் விஜயகுமாரை காப்பாற்றணும்னு நினைப்பாரு. அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ரவியோட ரூம்ல போயிட்டு என்னாச்சும் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணும்போது அங்க வந்து டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதுக்குள்ளார அந்த வெண்மேகமே வெண்மேகம் பாட்டு வந்து பாடுற இதெல்லாம் கேட்கும். போட்டோ கூட கிடைக்கும். அது யாருன்னு கேட்பாரு. லதாவும் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்ப்பாங்க. அப்போ விஜயகுமார் அவங்களோட ஸ்டோரிய சொல்வாரு. அதாவது இவர் லவ் பண்ண பொண்ணுடைய பேரு ராதா. இது வந்து அவங்க அம்மாவுக்கும் சங்கிலி முருகன் தான் அந்த பொண்ணுடைய மாமா தெரிய வரும். இவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் விஜயகுமார் அப்பாட்ட கேட்கும்போது நான் ஊருக்கு போயிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. புஷ்பலதா வந்து நீங்க எப்படியாச்சும் அந்த கல்யாணம் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் சங்கிலி முருகன் சொல்லும் போது விஜயகுமார் சொல்ல, எங்க அப்பா வந்தோடனே நல்லபடியா நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னது இந்த சங்கிலி முருகனுக்கு சுத்தமா பிடிக்காது. இது ஒரு சீன் போயிடும்போது அப்புறம் விஜயகுமார் சொல்வாரு, எப்படி இறந்தான்னு தெரியலன்னு சொல்லும் போதுதான் லதா வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது ராதா யோசிச்சு பார்ப்பாங்க. சங்கிலி முருகன் தான் அவங்களை கெடுக்க போகும்போது மழை வீழ்ச்சியிலேருந்து வீண் செத்து போயிடுவாங்க. அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராதா போயிட்டு மரம் இருக்கு இல்லையா, அந்த ஒத்த மரத்துல ரவி ராதான்னு எழுதிருக்கு, அது போய் பார்ப்பாங்க. ரஜினி வந்து இங்கே நிக்கிறேன்னு அனுப்பி விட்டுடுவாரு. செகண்ட் டே நைட் வந்துடும். இது எப்படியாச்சும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லதா கூப்பிட கார்ஸ் விளையாண்டுருக்கிற ரஜினி என்ன பண்ணுவார்னா கூல்ட்ரிங்க்ல தூக்க மாத்திரை போட்டுடுவாரு. விஜயகுமார் கொடுத்துருவாரு. விஜயகுமாரும் அதை குடிச்சிட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவரு பெட்ரூமுக்கு லதா கூட போவாரு. அங்க போய் நல்லாவே படுத்து தூங்கிடுவாரு. லதா வந்து எப்படியோ தண்ணிலாம் தெளிச்சு எழுப்பி பார்ப்பாங்க, ஏந்திருக்கவே மாட்டாரு. அந்த செகண்டும் ஸ்கிப் ஆயிடும். 3வது நாள் வந்து ரஜினி எங்கேயோ போயிட்டு வரும்போது சூரியராஜன்ட்ட எங்க அவங்கன்னு கேட்கும்போது இவர் தெரியாது சொல்லுவாங்க. ஆனா அந்த வேலைக்காரி சொல்லுவாங்க, இல்ல அவங்க வந்து அந்த சம்மர் காட்டேஜ்க்கு போயிருக்காங்கல்ல, ஏன் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் போயிட்டு எப்படியோ நெருப்பெல்லாம் மூட்டி எப்படியோ அந்த நைட்டையும் ஸ்கிப் பண்ண வச்சுறாரு. சரி இது என்னதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ராதா அம்மாட்ட போய் கேட்கும் போது அந்த கடைசியா என்ன காதுல சொன்னாங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன்னு போயிடுவாங்க. ஆனா லதாவோடைய ஆவி வந்து புஷ்பலதாட்ட கெஞ்சும், எப்படியாச்சும் சொல்லுங்க, அப்பதான் என் புருஷனை நான் அது நான் நல்லா இருப்பேன், என் புருஷன் கூட சேர முடியும், அண்ணங்கிட்ட சொல்லுங்கன்னா புஷ்பலதாவே மனசு மாறன்னு சொல்லுவாங்க. சேரலன்னா கடைசி நாள் அன்னைக்கு அவனையும் கூட்டு போய் அதே நீர்வீழ்ச்சியில சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு 4வது நாள் வந்து இந்த விஜயகுமார் வரும்போது சங்கிலி முருகன் சண்டை போட்டு அவருக்கு நல்லா அடிபட்டுடும். ஆனா சங்கிலி முருகனை இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு இருக்க லதா சங்கிலி முருகனை வந்து துரத்திட்டு போயிட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல ராதா செத்தாங்களோ அதே அருவியில சங்கிலி முருகனை அப்படியே சங்கிலி முருகனுக்கு லதாவும் தெரியும், ராதாவோடைய இமேஜ் தெரியும். மாறி மாறி லதா உருவமும் அந்த இறந்து போன ராதா உருவமும் தெரியும். மாறி அவங்க கிட்ட வந்து கழுத்தை நெரிச்சு சங்கிலி முருகனை அந்த அருவியிலிருந்து அதே இடத்துல எப்படி ராதா இறந்தாங்களோ அதே மாதிரி தள்ளி விட்டு சாவடிச்சிடுவாங்க. இப்ப வந்து இப்ப என்ன ஆயிடும்னா இன்னும் 4வது நாள்ல இவருக்கு வந்து கட்டு போட்டு படுக்க வச்சனால இப்ப 5வது நாள் வரும். 5வது நாள்ல ரஜினிக்கு தூக்க மாத்திரைய டீல கலந்து
அவரை கொடுத்துருவாங்க. ரஜினிகாந்தும் அதை வந்து குடிச்சிடுவாரு. குடிச்சு நல்லா மயங்கிடுவாரு. தூங்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விஜயகுமார அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த அருவிக்கு கூட்டு போவாங்க. கீழே தள்ளி விடலான்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வந்து ரஜினி வந்துடுவாரு. ஏன்னா லதாவுடைய ஆவியும் நாயும் வந்து ரஜினியை எழுப்பும். அப்ப ரஜினி அங்க வந்துடுவாரு. நாயும் வரும். நாய் வந்து லதாவை துரத்தும். லதா பயந்து அடிச்சுட்டு ஓடி போகும்போது ஒரு கோயிலுக்குள்ள போயிடுவாங்க. அங்க இருக்க சாமியை பார்த்தோன்னா அப்படியே மயங்கி அவங்க விழுந்துருவாங்க. அவங்கக்குள்ள இருக்கிற ஆவி அப்படியே அவங்கள விட்டு வெளியே வந்துடும். அப்புறம் அப்படியே ஒரு சீன் முடியும். அதாவது ரஜினியும் வந்து அப்பா ஒரு வழியா தப்பிச்சிச்சு நம்ம தங்கச்சி அப்படின்னு நினைப்பாரு. விஜயகுமார் அங்க வந்துருவாரு. எல்லாரும் கோயிலுக்குள்ள போவாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு சுபமா எல்லாமே முடியும். நல்ல ஒரு திரைப்படம் நீங்க பார்க்கலாம்.